விஜயநகரம் செல்வச் செழிப்பில் விளங்கிய ஒரு பேரரசு. அந்த பேரரசின் பெருமையைக் காட்டும் ஒரு அரிய பொக்கிஷம் இருந்தது. அரசர் கிருஷ்ணதேவராயர் அவர்களின் இரகசிய அறையில் பாதுகாக்கப்பட்ட அரிய வைரம். அது சாதாரண வைரமல்ல, அது அரசின் மரியாதை, அது அதிகாரத்தின் அடையாளம். ஆனால் ஒரு காலையில் அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டபோது அந்த வைரம் அங்கே இல்லை. அரசரின் முகம் கடினமானது. அரண்மனை கதவுகளெல்லாம் மூடப்பட வேண்டும், யாரும் வெளியே போகக்கூடாது. அமைச்சர்கள் பதட்டம், காவலர்கள் குழப்பம், சேவகர்கள் பயம். அனைவரும் ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் பார்த்தனர். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் அமைதியாக இருந்தார், தெனாலிராமன். அரசர் கடுமையாக கேட்டார், ராமா, இது உள்ளேயே இருந்தவர்களின் வேலைதான். யாரது? தெனாலி உடனே பதில் சொல்லவில்லை. அவர் அறையை மெதுவாகச் சுற்றி பார்த்தார். தரையில் உடைப்பில்லை, பூட்டில் சேதமில்லை, ஜன்னல் மூடப்பட்டதே. அவர் கண்களை மூடி ஒரு நிமிடம் சிந்தித்தார். பிறகு மெதுவாக சொன்னார், அரசே, இந்த வைரம் அரண்மனையை விட்டு வெளியே போகவில்லை. அனைவரும் அதிர்ச்சியில். எப்படி உறுதி? நாளை மாலை வரை எனக்கு நேரம் கொடுங்கள். மறுநாள் அரண்மனையில் பெரிய விருந்து அறிவிக்கப்பட்டது. அனைவரும் ஆச்சரியம். வைரம் காணாமல் போன நேரத்தில் விருந்தா? ஆனால் தெனாலி அமைதியாக இருந்தார். விருந்து மண்டபத்தில் தங்க விளக்குகள், பெரிய சாப்பாட்டு ஏற்பாடு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய தங்கத் தட்டு கொண்டு வரப்பட்டது. அனைவரின் பார்வையும் அந்த தட்டின் மீது. அந்த தட்டின் நடுவில் பிரகாசமாக மின்னியது அதே வைரம். அரசர் எழுந்து நின்றார். இது எப்படி இங்கே வந்தது? அனைவரும் அதிர்ச்சியில் மூச்சைப் பிடித்தனர். தெனாலி மெதுவாக முன்னே வந்தார். அரசே, இந்த வைரம் திருளப்படவில்லை, இது மாற்றப்பட்டது. அரண்மனை முழுவதும் அமைதி. 3 நாட்களுக்கு முன் பாதுகாப்பு சோதனையின் போது உண்மையான வைரம் இரகசியமாக மாற்றப்பட்டது. அந்த இரகசியத்தை பார்த்த ஒரே மனிதன் அவர் கூட்டத்தைச் சுற்றி பார்த்தார். ஒரு அமைச்சர். அவரது கண்கள் கீழே, கைகள் நடுங்கின. அவர் நினைத்தார், அறையில் இருக்கும் வைரம் உண்மையானது என்று. அதை எடுத்தால் யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் என்று. ஆனால் அவர் எடுத்தது போலி வைரம். அமைச்சர் உடனே மண்டியிட்டார். அரசே, நான் பேராசையில் செய்தேன். அரசர் கோபம் அடக்கிக் கொண்டார். தெனாலி மெதுவாக சொன்னார், திருடன் வைரத்தை எடுக்கவில்லை அரசே, அவர் உங்கள் நம்பிக்கையை திருட முயன்றார். ஆனால் உண்மை எப்போதும் மௌனமாக இருக்கும். அதை வெளிச்சம் பார்க்கச் செய்ய புத்திசாலித்தனம் போதும். அரசர் ஆழமாக மூச்சுவிட்டார். ராமா, இந்த நாட்டின் உண்மையான பொக்கிஷம் நீதான். தெனாலி சிரித்தார். அந்த நாளில் அரண்மனை ஒரு பாடம் கற்றது. பாதுகாப்புக்கு சாவி போதும், ஆனால் நம்பிக்கைக்கு புத்திசாலித்தனம் தேவை. பேராசை கண்களை மூடுகிறது, ஆனால் உண்மை ஒரு நாள் கண்களை திறக்கச் செய்கிறது.